அதான் நான் சொன்னேன், என்னைய கூட சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் தேவையில்லாமல் நீ சிஎஸ்கே மானத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், உங்கள் சேனல் எதுவும் சேனல் தெரியாது. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் தோக்கும் போது பயப்படுறாங்க. பேஸ்ட்டு வெளியே வந்து ஒரு கமெண்ட் பண்ணவே யோசிக்கிறோம், இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணுறது. ஆபாசமாக ஒருத்தர் ரிப்ளை பண்ணுவோம், அவனுக்கு ரிப்ளை பண்ண தேவையில்லை, நீ பயப்படு. ஏன்னா நாம மாதிரி நம்மள மாதிரி அவங்க கிடையாது, அவனை மாதிரி நம்மள கிடையாது, நாம கிடையாது. பட் தோக்கும் போது ஏன் நம்ம வந்து கூச்சம் பண்ணணும்? இதே மேட்ச்சில் நான் எத்தனை தடவை பார்த்துட்டு எத்தனையோ சேப்பாக்கு வந்து லாஸ்ட் இயர்லாம் சரியாயில்லை. நான் என்னோட இது என்ன தெரியுமா, என்னால் கம்பேக் கொடுக்க முடியும். அடுத்த மேட்ச் கூட சிஎஸ்கே தோட ஐ டோன்ட் கேர். பண்ணியிருக்கோமா இல்லையா, நிற்கணும். ஓகேங்களா? பண்ணாத டீம்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இதே நான் சொன்னதான் திரும்ப சொல்கிறேன். போன டைம் இதே மாதிரி கேகேஆர் மேட்ச் கூட ஹியூமிலேஷன் 112 ஆல் அவுட் அவங்க 8 ஓவரில் அடிச்சாங்க. இன்றைக்கி டான்ஸ் ஆட வச்சு கேகேஆர் ஸ்பின்னில். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ருத்ராஜோட கேப்டன்ஷிப் பக்காவாக இருந்துச்சு. அந்த ஸ்பின்னை பக்காவாக யூஸ் பண்ணார். எப்பவுமே ஸ்பின்னை நம்ப மாட்டார். இன்னைக்கு ஒரு வழி இல்லை, அந்த ட்ராக் அப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து யார் என்ன இது பண்ணாலுமே, மற்ற டீம் ஃபேன்ஸ் பண்ணாலுமே பாருங்கள், மற்ற டீம் ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, என் லிகேசி தப்பாக பேசுகிறப்ப துட்டு கொடுத்துட்டு நான் வந்து சேப்பாக்கல மேட்ச் பார்ப்பேன். நான் சிஎஸ்கே ஃபேன், நான் எப்படி சும்மா போயிட முடியும்? நீ எதனா கேட்ட பதில் கொடுக்க தான் முடியும். அது என் கேரக்டர். அமைதியாக போனேன்னா அது உன் கேரக்டர். எல்லாம் 5 பேரில் ஒன்றும் கிடையாது ப்ரோ. ஓகேங்களா? இப்போ என்ன ஒருத்தர் வந்து காதில் விசில் வச்சுட்டு போனாரா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோபம் எனக்கு வருது. சில பேர் அதை கடந்து போவோம், என்னால் கடந்து போக முடியல. ஓகேங்களா? என் கேரக்டர் இதுக்குன்னு பார்க்குறவங்க சில பேர் இருக்கான்.